ஒற்றை குடும்பந்தனிலே பொருள் ஓங்க வளர்ப்பவன் தந்தை, மற்றை கருமங்கள் செய்தே மனை வாழ்ந்திடச் செய்பவள் அன்னை என்றார் பாரதி. ஆணுடல் வன்மை வாய்ந்தவன் ஆதலால் வெளியில் சென்று வேலை செய்து பொருளீட்டுகிறான். பெண்ணுடல் மென்மை வாய்ந்தவள் ஆதலால் வீட்டிலேயே இருந்து குடும்பத்தை காக்கிறாள். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற நான்கும் பெண்ணுக்குரியவை என்று கூறி மடமையை பெண்ணுக்குறித்தாக்கினர். பெண் பாட்புலவரான ஔவையாரே தையல் சொல் கேளேல் என பெண்ணை இழிவுபடுத்தி கூறியுள்ளார். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்றும் பெண்கள் பிள்ளை பெறும் இயந்திரங்களே என்றும் பேசலாயின. பெண் கற்றால் ஆணுக்கு அடங்க மாட்டார்களாம், பெண்கள் கற்கும் போதே பெண்ணின் ஒழுக்கம் கெடுகிறதாம், ஆண்களுக்கே வேலை கிடைப்பது அரிதா இருக்கையில் பெண்களும் கற்றால் என்னாகும், பெண்களும் வேலைக்கு போய்விட்டால் குடும்ப பொறுப்பை யார் ஏற்பது, இப்படியெல்லாம் கூறி பெண் கல்வியை எதிர்த்தனர்.